நானும் போதும் வீடியோ போடுறது, இருக்கிற வீடியோ பார்க்கட்டும், சனம் பாவம் அப்படி தாங்க நினைக்கிறேன். ஆனால் ஒன்று வந்துகிட்டே இருக்குது. நேற்றே போட வேண்டிய வீடியோங்க இது. நேற்றெல்லாம் நான் 12 மணி வரை முழிச்சிருந்தேன். ஏதோ ஒரு வீடியோ போட்டேனே, என்ன வீடியோ போட்டேன்னு நைட்டு போட்டேன். டக்குன்னு ஏதாவது புது நியூஸ் கிடச்சிதா, டக்குன்னு அதை வச்சுட்டு ஒரு வீடியோ. எல்லாரையும் போல் யூடியூப்பு ஏதோ ஒரு டாபிக் எடுத்துகிட்டு புளியோதரை வைப்பது எப்படி, சாம்பார் வைப்பது எப்படி, புளிக்குழம்பு செய்வது எப்படி, இப்படி ஏதோ ஒரு டாபிக் எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருந்தால் அது ஒரு மாதிரி நீட்டாக போயிடும். வீட்டை எப்படி துடைக்கிறது, வீட்டை எப்படி குப்பையாக வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு டாபிக் எடுக்கலாம். இல்லாட்டி என் புருஷனோட ஏதாவது கிளுகிழுப்பு சண்டை எதையாவது பண்ணி அப்படி ஒரு டாபிக் எடுக்கலாம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு சமூக அவலங்களை கொஞ்சம் அப்படி அலசி பார்த்தோம்னா வந்துட்டே இருக்குது. நான் என்ன பண்ணுறது, வியூஸ் போகுது போகலை, இதை போட்டே ஆகணுன்டான்னு இந்த மண்டை சொல்லுது. இந்த இதில் சிந்து பைரவியில் இதை சொல்லாட்டி என் மண்டை வெடிச்சிரும், என்னை ரூமில் போட்டு பூட்டுங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுது. நான் கோபிநாத்தை திட்டிகிட்டே இருக்கேன். எல்லாருக்கும் ஒரு எவ்வளோ பெரிய மனுஷர் வர திட்டுறீங்கன்னா சிலர் திஸ் லேடி அப்படின்னு இங்கிலீஷில் கமெண்ட் ஒரு தடவை போட்டிருந்தார். இந்த லேடி கோபிநாத்தை திட்டுதுன்ற மாதிரி அவர் இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறாராம் வெள்ளக்கம்மாரு. இங்கிலீஷில் என்னால் வாசிக்க முடியுங்க, புரிஞ்சுக்க முடியும். என்னால் எழுத முடியாது, என்னால் இங்கிலீஷில் பேச முடியாது. அப்படியே பேசினா பித்துன்னு தப்பாக வரும். மற்றபடி இங்கிலீஷ் நல்லாவே புரிஞ்சுக்குவேன். ஒரு 70% என்னால் புரிஞ்சுக்க முடியும். புரியலன்னு என் பிள்ளைங்களை உலுக்கி நான் கேட்டுருவேன், என்னப்பா போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒருத்தன் பெண் பித்தனாக இருந்தால் மட்டும்தான் கெட்டவன். அதே மாதிரி பொம்பளைங்களை அந்த ஒரு கணவனுக்காக மட்டும் வாழ்ந்தால் மட்டும்தான் நல்லவன், இல்லாட்டி அவள் வேறு மாதிரி அப்படின்றோம். ஆனால் அவங்கக்கிட்ட எவ்வளோ நல்ல கேரக்டர் இருக்கும், அதை நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். சமூகத்தில் என்ன விஷயம் வருதுன்னா, ஒருத்தவங்க திருடலாம், பொய் சொல்லலாம், அடுத்த குடும்பத்தை கெடுக்கலாம், கொலை கூட பண்ணலாங்க, என்ன வேணால் செய்யலாம். ஆனால் இந்த ஒருவனுக்கு ஒருத்தி அது மட்டும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இருக்காது, அது உண்மை. ரகசியமாக அவன் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் வெளிப்படையாக இருக்கக்கூடாது. அது தெரியும். நான் இன்னும் 3 பேருக்கு தெரிகிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா கேவலப்படுத்துவானுங்க. ஆனால் கேவலப்படுத்துகிறவன்லாம் யோக்கிய பேரானா இருக்க மாட்டான். இப்போ சிவகார்த்திகேயன் பாருங்கள், இன்னும் எவனாவது கமெண்ட்டில் என்னம்மா சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்படின்னா என்னென்னா, சிவகார்த்திகேயன் ஒழுங்காக ஒரு இன்ஜினியர், அப்பா இல்லாத பிள்ளை, அப்பா இறந்து போயிறாரு, இன்ஜினியரிங் படிக்கிறாரு. ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். ஏன்னா மக வேறு டாக்டருக்கு படிக்கணுன்ற சூழல். அவங்க கடைசியில் பரீட்சை எழுதி ஏதோ சொல்கிறார், பரீட்சை எழுதி டாக்டர் சீட் வாங்கின மாதிரி என்னமோ கொஞ்சம் ஒரு இது சொன்னார். ஆனால் அவங்க அக்கா டாக்டர், இவர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. இன்ஜினியரிங் படித்தாலும் இவருக்கு ஆர்வம் கலைத்துறையில். அதுக்கு அவங்க அம்மாட்டெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லி சென்னைக்கு நான் இந்த கலக்க போவது யார் இதிலெல்லாம் கலந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் டிவியில் ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணி அப்படியே ஆள் இதாகி அப்புறம் சினிமாக்குள்ளே நுழையிறாரு. அவரோட கடுமையான உழைப்பு, வீட்டுக்கும் தெரியாமல் வீட்டில் என்னமோ நினச்சிக்கிடுவாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி அவர் ஏதோ பண்ணி அவர் சினிமாவில் இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கார். அதுவும் இல்லாமல் இந்த வயசில் அவர் ப்ரொடக்ஷன் வேறு பண்ணியிருக்கார். நண்பர்களுக்காக சில படங்கள் எடுத்து அதனால் கடனாளியாகவும் ஆயிருக்கார். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, இப்போ ரஜினிகாந்த் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சொந்த படமே எடுக்க மாட்டாங்க. அவங்க எடுத்தாங்கன்னா இப்போ சமீபத்தில் கோச்சடையான்னு சொல்லுவாங்க, இப்போ ஏதோ ஒரு படம் சொல்லியிருக்காங்க. வள்ளின்னு ஒரு படம் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட சொந்த படம். அவர் அவ்வளோவா சொந்த படமே எடுத்ததில்லைங்க. அப்படி ஒரு சமத்தான வாழ்க்கை. கமலஹாசன் சொந்த படம் எடுத்தே ஓஞ்சு போனாள். இப்படி ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி, யாரும் பெருசாக சொந்த படம் எடுக்க மாட்டாங்க, காசு நஷ்டம் ஆகிடும்ட்டு. இந்த இதில் இவர் மற்றவங்களுக்கு வாய்ப்பு அளிச்சிருக்காரு. நல்ல மனிதர் என்னை பொறுத்த வரைக்கும். இமானோட ஃபேமிலிக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது. இமானோட அப்பா சரியில்லை. அவர் பாலியல் டார்ச்சர் கொடுக்குறவர். மருமகளுக்கும் கொடுத்துருக்காரு, மகளுக்கும் கொடுத்துருக்காரு. அவங்க குடும்பத்து விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினச்சதுனால சொத்தை வேறு எழுதி வாங்கியிருக்காங்க. இமானோட மனைவியோட சொத்தை எழுதி வாங்கியிருக்காங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரில. இமானோட மனைவி பேட்டி கொடுத்தப்போ கூட அதை நக்கல் அடித்தாங்க. இப்போ என்னென்னா, இமான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டார். சிவகார்த்திகேயன் அவர் மனைவியோடு வாழ்ந்துட்டுருக்காரு. இந்த சமூகத்தில் என்ன நடக்குதுன்னா, அவன் கல்யாணம் பண்ணவனை விட்டுட்டாங்க. அந்த முண்டை பொண்டாட்டியை கை கழுவி விட்டுட்டு, பிள்ளைய கை கழுவி விட்டுட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்காரு, பேத்தியாளுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்காரு. இந்த விஷயம் வெளியே வராமல் இருந்திருக்கு.
அப்படி போயிருச்சு அந்த விஷயம். சரிங்களா? இது ஒரே வார்த்தை, சிவகார்த்திகேயன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு அந்த இமான் மூணா சொன்னதில் எல்லா பயிலும் பொங்குறாங்க. என்ன காரணம்னா, இங்கே வேலையில்லா திண்டாட்டம் நிறையா இருக்குது. அவன் சாப்பாட்டுக்கு சம்பாதிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. நீ ஒழுங்காக சம்பாதிச்சாதான் உனக்கு ஒழுங்காக டயத்துக்கு கல்யாணம் ஆகும். ஏன்னா பொண்ணு கொடுக்குறான்ட்டு நீங்கள் நகையெல்லாம் எதிர்பார்க்குறீங்க. ஒன்றுமே போட வேணான்லாம் இங்கே யாருமே இல்லை. ஒரு 10 பவுன் போடுங்க, 20 பவுன் போடுங்கன்னு நிற்கிறீங்க. அப்போ உங்களோட சம்பாத்தியமும் பின்னணியும் பொண்ணு வீட்டுக்கு தேவைப்படுது. அப்போ உங்ககிட்ட சம்பாத்தியம் கிடையாது, சரியான சம்பாத்தியம், சரியான வேலை கிடையாது. அப்போ கல்யாணம் அமைய மாட்டேங்குது. அப்போ அந்த விஷயம்லாம் நடக்க மாட்டேங்குது. அந்த காண்டில் உட்காந்துட்ருக்கீங்க. சிலர் கல்யாணம் ஆகிருக்கும், இதே தான், ஒழுங்கான சம்பாத்தியம் இருக்காது, மனைவியை நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. அந்த இதில் பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கு சண்டை வந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான மனிதர்கள்லாம் சிவகார்த்திகேயன் வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படுறாங்க. அந்த காண்டில் தான் கீழே அவன் யாராவது எவ்வளோயாவது போட்டோ எடுத்தா உன் பொண்டாட்டி பத்திரம் அப்படின்னுக்கிட்டே இருக்காங்க. வெக்கம் கெட்டவங்க. நான் இனிமேல் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி எந்த சிவகார்த்திகேயனோட வீடியோவோ ஃபோட்டோவோ எதுக்கிலையாவது இந்த கமெண்ட் உன் பொண்டாட்டி பத்திரம், அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டையை போட்டோம், இந்த மாதிரிலாம் எவன் எழுதுறான்னா அவன் கடுமையான அயோக்கியன். சரிங்களா? அவன் வேலைக்கும் ஒழுங்காக போக மாட்டான். அவனுக்கு ஒரு வேளை கல்யாணம் இருந்தால் அவன் பொண்டாட்டியும் அவன் ஒழுங்காக பார்த்துக்கலன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு கூமுட்டை கழுதையை மட்டும்தான் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவானுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒழுங்காக குடும்பம் நடத்தி ஒழுங்காக இருக்கிறவனுங்க இந்த மாதிரியான வேலையை செய்ய மாட்டானுங்க. ஆதரிக்காதீங்க, இந்த மாதிரி ஆட்களை ஆதரிக்காதீங்க. லைக்கு போடாதீங்க. அவனாவது சிவகார்த்திகேயனை இழிவாக பேசுனான்னா அந்த கமெண்ட்டுக்கு போய் லைக்கை போடாதீங்க. அப்போ நீங்களும் அதே கேட்டகரி தான். அவன் கூமுட்டைன்னா நீங்கள் கூமுட்டையோட விசிறின்னு அர்த்தம். சரி, நான் சொல்ல வந்தது என்னென்னா, கோபிநாத்தை நான் திட்டிகிட்டு இருந்தேன்னா, நான் எதுக்காக திட்டுறேன்னா, த ஃபால்ஸ் டயலமா ஃபாலசி அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஃபாலசியே நிறையா இருக்கான். அதில் ஒரு 15 ஃபாலசி நம்ம மிஸ்டர் ஜிகே சொல்லியிருந்தார். அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் இந்த விவாதம் தவறானது, நீயா நானா ப்ரோக்ராம் தவறான ப்ரோக்ராம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏற்கனவே நான் ஏன் அதை எதிர்க்கிறேன்னா, முன்னாடி டிவியில் மட்டும் பார்த்தோம், கடந்து போயிடும். கொஞ்ச நேரம் அந்த ப்ரோக்ராம் பார்க்குறதோட சரி, திருப்பி அந்த ப்ரோக்ராம் நம்மளால் பார்க்க முடியாது. என்னவோ நல்லதோ கெட்டதோ கடந்து போயிடும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, யூடியூப்பில் அந்த ப்ரோக்ராமை பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு, வீடியோவை ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கிட்டு, அதில் யாரையாவது கலாய்க்கிறது, அதில் யாரையாவது கேவலப்படுத்துறது, இது பண்ணுறாங்க. ரெண்டாவது இப்போல்லாம் பர்சனல் நிறைய வெளியே வருது. அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்கிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீயா நானா ப்ரோக்ராமில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ஆபத்தான விஷயம். அந்த ப்ரோக்ராமரோட ப்ரொடியூசர் பேசுனது நான் ஒரு தடவை பார்த்தேன் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. அவர் என்னென்னமோ மனசு கஷ்டத்தில் இருப்பாங்களா, யார்கிட்டையுமே சொல்ல முடியாமல் இருப்பாங்களா, டிவிலையா சொல்லணும், யார்கிட்டையுமாவது நம்ம வீட்டில் நம்ம கூட நம்ம நல்லதுக்குன்னே சிலர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட தாராளமாக சொல்லலாம். நம்ம வீட்டை சேர்ந்தவங்கக்கிட்ட, இல்லை நமக்குன்னு யாருன்னா ஃப்ரெண்டு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சொல்லலாம். யார்கிட்டையும் சொல்ல முடியலன்னா ஒரு நோட் எடுத்து அந்த நோட்டில் என்னெல்லாம் தோணுதோ எழுதிட்டு கிழிச்சு போட்டுடலாம். அது இருக்கிறதுல ஈஸியான வழி. எனக்கு யார்கிட்ட என்னோடய கஷ்டங்களை பகிர்ந்துக்கணுன்னா, நீங்கள் ஒரு நோட்டை எடுத்து அந்த கஷ்டங்களை நம்மகிட்ட யாரையா திட்டணுமா, என்ன செய்யணுமோ செஞ்சு, ஒரு வேளை அதெல்லாம் பண்ணும்போது அழுகு அந்த நோட்டை அப்படியே கிழிச்சு போட்டுடணும். அதுதான் சரியான வழி. அதை விட்டுட்டு ஊர் உலகமே பார்க்குற ஒரு மீடியாவில் போய் நம்மளோட பிரச்சனைகள் நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கு நிவாரணமும் கிடைக்க போகிறதில்ல. அது இன்னும் நம்மளை கேவலப்படுத்துகிற வேலை தான் பண்ணும். இப்போ யூடியூபர்ஸ் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப நல்லதுக்கு இல்லை. யூடியூபர்ஸ் சொந்தமாக ஏதாவது க்ரியேட் பண்ணணுன்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பண்ணுறாங்க. அவங்க ஒரு கேடு கெட்ட அயோக்கிய பசங்க. ஆனால் அதை யார் சொல்ல போகிறோம்? நம்ம படைக்கு எவன் போட்டாலும் ஆன்னு பார்க்குறமே தவிர, இவனோட அந்த வீடியோ போடுறவனோட நோக்கம் என்ன அப்படின்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கோமா? யோசிக்கவே மாட்டோம். என்ன போட்டாலும் இப்போ பயில்வானை பற்றி நம்ம யோசிக்கிறோமா? அவன் யார், அவன் பொண்டாட்டி யார், பிள்ளைங்க இருக்க, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் உண்மைக்கு ஆண் தானா, இல்லாட்டி அவன் என்ன பாலினமாக சொல்லுவாங்களே, 3ஆம் பாலினத்தவனா, இதெல்லாம் நமக்கு தெரியுமா? 3ஆம் பாலினத்தவனா இருக்கும் வாய்ப்பில்ல. அதாவது ஆண் அழகனா வந்தாலோ, அந்த பயில்வான் மாதிரி வந்துட்டாலோ அவங்க ஆண்கள் தான்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. அது ஒரு உடல்வாகு. அது எக்ஸசைஸ் செஞ்சால் யாருக்கு வேணால் வரும். ஆனால் அவங்க 3ஆம் பாலினமாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க என்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்கன்றது. அவங்களோட ஊரில் இருக்கிறவங்க அந்தரங்கத்தெல்லாம் 1க்கு 10 20 சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல, அவரோட அந்தரங்கம் ஒன்றுமே நமக்கு தெரியாது. அதை நம்ம என்றைக்காவது யோசிச்சிருக்கோமா? பயில்வான் சொன்னால் உண்மையை தான் சொல்லுவாங்க. அசிங்கமான விஷயம் பேசுனா அது உண்மையாயிடுமா?
அந்த அறிவு நமக்கு கிடையாது. நம்ம என்றைக்கு வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோ போடுறவனோட பின்னணி என்ன நம்ம பார்த்தோம்னா மட்டும்தான் சரி. இப்போ கோபிநாத் என்ன பண்ணி வச்சுருக்காருன்னா, ஆல்ரெடி அந்த ஆள் காசுக்கு செத்த பையன். அவனோட அந்த ஆளோட வளர்ச்சியெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோ சுட்டு வச்சுருக்கேன், அதை லாஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறேன். நேரடியாக அப்போ ஆட் பண்ணால் தப்புன்னு தான் பேசிட்டு ஆட் பண்ணுறேன். காசுக்காண்டி தான் அந்த ப்ரோக்ராம் அந்த ஆள் பண்ணிகிட்ருக்காப்புல. அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டவங்க சொந்த காசை போட்டு வந்து மணிக்கணக்காக காற்று கடந்து அந்த ஐயா அப்படியே பெரிய விஐபி மாதிரி அந்த நேரம் அட்டன் ஆவார். அங்கே இவர் வந்து அதை பேசுவார். இதே வந்து இவர் எங்கேயா ரோட்டில் போய் இந்த பஞ்சாயத்தெல்லாம் பண்ணாருன்னா 4 அறை கிடச்சிரும், இல்லை காரி துப்பிடுவாங்க, இல்லை வாயில் வந்தபடி திட்டிடுவாங்க. அதுதான் நடக்கும். அந்த அரங்கத்தில் வந்து அவரை கட்டுப்பட்டு தான் எல்லோரும் இருக்கணும். அதனால் அவர் எதுனா பேசுனா எதிர்த்து பேச முடியாது. அதனால தான் அமைதியாக போகிறாங்களே தவிர யாருக்கும் கோபிநாத்தை எதிர்த்து பேச தெரியாமல் இல்லை. ரெண்டாவது மைண்டை அப்படியே செட் பண்ணி வச்சுட்டாங்க. கோபிநாத்னா ஒரு நடுநிலைவாதி, ஒரு சமூகத்துக்கான ஆள், அது இதுன்னு ஒரு உருவகப்படுத்தி வச்சுருக்காங்க. அதனாலே வந்து நம்ம எதிர்த்து அவரை பேச மாட்டோம். அவர் என்ன பேச வந்தாரோ அதை பேச விட்ருவோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2016 நினைக்கிறேன் வருஷம் வந்து நான் அந்த வீடியோ போடுறேன், அதில் பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்தோட தாத்தாவும் ஒரு பொண்ணு வந்தாங்க போல். அவர் அந்த தாத்தா சொன்னாராம், என் பிள்ளைக்கு என் பேத்தி வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சிச்சு, நான் 10,000 ரூபா கட்டியிருக்கேன் அட்வான்ஸ் மாதிரி, எனக்கு என்னால் பணம் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் போல். நான் படிக்க வைக்கிறேன், அந்த பொண்ணு நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னாரான் கோபிநாத். சரின்னு நம்பிட்டாங்களாம். ஃபோன் நம்பர் கேட்டாங்களாம். ஃபோன் நம்பர் ஏன் கோபிநாத்தோட ஃபோன் நம்பர் கொடுக்கலாம்ல, அவருக்கு ஒரு பிஏ. பார்த்துக்கோங்க, நடிகர்களுக்கு தான் பிஏ இருக்காங்களாம், இவங்களுக்கெல்லாம் பிஏன்னா இவங்க எப்படி ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்துங்க. எங்கேயாவது ஒரு காலேஜில் எங்கே போய் இவர் நின்று வாயை திறந்தாலும் காசு தான். கோபிநாத் வாய் திறந்து பேசினாலே அதுக்கு அமௌண்ட்டு, அதுவும் பெரிய அமௌண்ட்டு, சின்ன அமௌண்ட்லாம் கிடையாது. இந்த ராமகிருஷ்ணன் அவரெலாம் ரொம்ப வருத்தப்படுவார். எங்கேயா பேச கூப்பிட்டாங்கன்னா ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாங்க கொஞ்சமாக காசு கொடுத்தா அப்படின்ட்டு அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. ஆனால் கோபிநாத்துக்கெலாம் அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் விஜய் ஸ்டார் அந்தஸ்து பெற்ற பேச்சாளர். அதனால் அவருக்கெல்லாம் காசு நல்லாவே கொடுப்பாங்க லம்பா. ஐயா அந்த அளவுக்கு சுற்றி 30 நாளும் சம்பாதிச்சிட்ருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு பிஏ பார்த்துக்கோங்க. பிஏ போட்டு ஒருத்தர் இருக்காருன்னா அப்புறம் அந்த பிஏ நம்பரை தான் கொடுத்துருக்காங்க. பிஏவை தொடர்பு கொள்ளவே முடியல ஒரு வாரம். அப்புறம் அந்தாண்டி ஏதோ சொல்லிகிட்டு இருந்திருப்பாங்க போல். அப்புறமாட்டி ஒரு வாரம் கழிச்சு என்னன்னு கேட்டால், கோபிநாத் அவர்கள் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. தேவை பணம் தானடா, அக்கௌண்ட் நம்பரை வாங்கிட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டு விடுறதுக்கு உங்களுக்கு என்ன கொல்லை? அப்புறம் என்னத்துக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறேன். அவங்க நீங்கள் காலேஜ் பில்லை வந்து கட்டிட்டு பில்லு எனக்கு வேணும் ஏதோ ஒன்று செய்யுங்களேன். பண உதவி தான் பண்ண போறீங்க. கோட்டை அறந்தாங்கியில் பிறந்து பின்பு பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலைக்காக சென்னைக்கு சென்றார். ஊடகத்துறைக்கு வருவதற்கு முன் சென்னையில் தெருக்களில் மார்க்கெட்டிங் வேலைகளை செய்துள்ளார். இதனையடுத்து யுனைடெட் தொலைக்காட்சியில் தனது ஊடக வாழ்க்கையை தொடங்கினார் கோபிநாத். பின்னர் 1997 முதல் ராஜ் நெட்வொர்க், ஜெயா டிவி, NDTV போன்ற பல தொலைக்காட்சிகளில் பணியாற்றி வந்தார். அதற்கு பின் விஜய் டிவியில் சேர்ந்து மக்கள் யார் பக்கம், நடந்தது என்ன, 2006ஆம் ஆண்டு முதல் நீயா நானா நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக பணி செய்ய தொடங்கினார் கோபிநாத். இந்த நிகழ்ச்சி மூலம் கோபிநாத் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றார். இந்த நிலையில் நீயா நானா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண் ஒருவர் கோபிநாத் குறித்து பேசிய வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதன்படி 2016 நீயா நானா நிகழ்ச்சியில் வயதான நபர் தன்னுடைய பேத்தியின் படிப்பு கட்டணம் செலுத்த முடியாமல் கஷ்டப்படுவதை கண்ணீரோடு பேசியிருந்தார் முதியவர் ஒருவர். அவரது பேத்தியை எப்படியோ கஷ்டப்பட்டு 10,000 ரூபாய் கட்டி இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்த்திருப்பதாகவும் மீதம் 26,000 பேலன்ஸ் இருப்பதாகவும் அதை கட்ட வேண்டும் என்றும் பேசியிருந்தார். மேலும் அவரின் ஏழ்மை நிலை மற்றும் பேத்தியை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்ற ஏக்கத்தை பார்த்து அனைவரும் கண்கலங்கி விட்டனர். அப்போது நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பேத்தி படிப்புக்கு தேவையான மொத்த பணத்தையும் நான் கொடுத்து உதவுகிறேன் என கோபிநாத் கூறியிருந்தார். இதை பற்றி அந்த தாத்தாவின் பேத்தி தற்போது ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அதில் நீயா நானா நிகழ்ச்சியில் என் தாத்தாவுடன் கலந்து கொண்ட போது என் தாத்தா எனக்கு ஃபீஸ் கட்ட கூட பணமில்லை என்று சொன்ன போது மீதமுள்ள தொகையை கட்டி நான் படிக்க வைக்கிறேன் கோபிநாத் சொல்லியிருந்தார். ஆனால் நிகழ்ச்சியில் பேசியது போல நிஜத்தில் தனக்கு எந்த உதவியும் கோபிநாத் செய்யவில்லை என்று கூறியுள்ளார். மேலும் நிகழ்ச்சி முடிந்தவுடன் கோபிநாத் அவருடைய PA நம்பர் எங்களிடம் கொடுத்தார். நாங்கள் ஒரு வாரமாக கோபிநாத் அவர்களின் PAவுக்கு போன் செய்தோம். ஆனால் அவர்கள் முதல் 2 நாட்கள் போனை எடுக்கவே இல்லை. பிறகு கோபிநாத் சார் பிஸியாக இருக்கிறார், ஃப்ரீயான பின் அவரே உங்களை கூப்பிடுவார் என்று சொல்லிவிட்டார்கள். நானும் அவர்களே கூப்பிடுவார்கள், உதவி செய்ய வந்தவர்களை அடிக்கடி போன் போட்டு தொல்லை செய்யக்கூடாது என்று காத்துக் கொண்டிருந்தேன். பின் பல மாதங்கள் சென்றும் அவர்கள் எங்களை கூப்பிடவே இல்லை. எனக்கும் இனி அவருக்கு போன் பண்ண வேண்டாம் என்று தோன்றிவிட்டது. நான் இப்போது என் படிப்பை அப்படியே நிறுத்திவிட்டு வேலை தேடிக் கொண்டிருக்கிறேன். வேலை கிடைத்ததும் என்னோட தாத்தாவை நான் நல்லா பார்த்துக்குவேன். நம்ம பணம் அது யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்றது நம்ம தான் முடிவு பண்ணோம். ஆனால் வாய் விட்டு ஒருத்தவங்களுக்கு உதவுற சொல்லிட்டா கண்டிப்பாக உதவி செய்யணும். அதுலேருந்து எஸ்கேப் ஆகக்கூடாது.
அப்போ இவர் லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணியிருப்பாருன்னு பார்த்துக்கோங்க. எத்தனை பேரோ இவரால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் சொல்ல முடியாமல் இருப்பாங்க. அதனால் தேவையில்லாமல் ஒருத்தனை தலையெழுத்துக்கு வச்சு ஆடாதீங்க. அந்த ஆள் காசு வாங்கிட்டு அந்தந்த எதுலலாம் நீங்கள் கோபிநாத்தை பார்க்குறீங்களோ அதெல்லாம் காசு வாங்கிட்டு பண்ணுற விஷயம். ஓசி அந்த ஆள் எதுவுமே பண்ணுறதில்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க.